வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளி திண்டுக்கல் மறைமாவட்டம் மேட்டுப்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய தூய வியாகுல அன்னை திருத்தலத்தை பற்றி தான். வாங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் 96 கிராமங்களின் தாயகமாக இருக்கக்கூடியது தான் இந்த மேட்டுப்பட்டி தூய வியாகுல அன்னை திருத்தலம். ரொம்ப அழகான ஒரு ஊர் மேட்டுப்பட்டி அப்படிங்கிறது. இந்த ஆலயம் கட்டப்பட்டு 300 ஆண்டுகளுக்கு மேல் ஆகின்றது அப்படி சொல்கிறாங்க. இந்த 300வது ஆண்டு விழாவானது 2015 பிப்ரவரி 27ஆம் நாள் கொண்டாடப்பட்டிருக்கு. 300வது ஆண்டு விழா. மேட்டுப்பட்டி பங்கில் இருக்கக்கூடிய இந்த ஆலயம் அதனை சுற்றி இருக்கக்கூடிய 96 கிராமங்களின் தாயகமாக திகழ்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகான ஒரு கட்டிட அமைப்பு நண்பர்களே. இந்த கட்டிட அமைப்பை பார்க்கும் பொழுது ரோமில் உள்ள பேராலயங்களின் கட்டிட அமைப்போடு ஒத்துப்போகக்கூடிய அளவில் இருக்கின்றது. அதை நம் கண்கூடாக பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இதனுடைய வாசல்ல பாருங்க, உயிர்த்த இயேசு ஆண்டவர், தாய் கன்னிமரியாளின் மடியில் ஆண்டவர் மரித்து இருப்பது போன்ற காட்சி ரொம்ப அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. பாருங்க, நற்கருணை பாத்திரம், திருவிவிலியம் என அனைத்தும் அந்த வாசல் கதவுகளில் அற்புதமாய் செதுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய வெளிப்புற தோற்றத்தை பாருங்களேன். முழுவதும் கற்களால் கட்டப்பட்ட ஒரு ஆலயமாக இருக்கின்றது. பாருங்க நண்பர்களே, ரொம்ப அருமையாக இருக்குது இதனுடைய மாடல். இங்கே பாருங்கள், உள்ளே போகும்போதே வலதுபுறத்தில் நிறைய பேருடைய கல்லறைகள், நினைவிடங்கள்லாம் இருந்தது. பாருங்கள், எஸ் அலோசியா அப்படிங்கிற ஒரு சிஸ்டருடைய கல்லறையும் அங்கே நாம் பார்த்தோம் நண்பர்களே. ஆலயத்திற்குள் உள்ளே வந்து பார்த்தவுடன் பிரமித்து போனேன். என்ன ஒரு நேர்த்தியான ஒரு கட்டிட அமைப்பு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரோமில் இருக்கக்கூடிய வடிவமைப்பில் இந்த ஆலயமும் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்கின்றது. பாருங்க, எத்துணை அற்புதமாக இருக்கின்றது. ஆஹா, இங்கே பாருங்க, இதோ உன் தாய் அப்படின்னு ஆரம்பித்து கீழே வரைக்கும் பாருங்கள். அருமையான ஒரு பெயிண்டிங் இந்த ஆலயத்திற்கு கொடுத்துருக்குறாங்க. பாருங்க, ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் அத்துணை அற்புதமாக இருந்தது. ஆலயத்தினுடைய தோற்றத்தை பாருங்கள். அதுக்கான இந்த பெயிண்டிங் ஸ்டைல்லாம் பாருங்களேன், எப்படி பண்ணியிருக்கிறாங்க பாருங்களேன். ஓவியங்களாக தீட்டப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து அவ்வளோ அற்புதமாக இந்த ஆலயத்தை கட்டியிருக்கின்றார்கள் நண்பர்களே. இந்த ஆலயத்திற்கென்று மிகப்பெரிய வரலாறு இருக்கின்றது நண்பர்களே. 1606 முதலில் இந்த ஆலயம் ஒரு சிற்றாலயமாக இருந்திருக்கின்றது. 1701 புதிய ஆலயம் கட்டப்பட்டிருக்கின்றது. 1711 இந்த ஆலயம் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய முதல் பங்கு ஆலயமாக இருந்திருக்கின்றது நண்பர்களே. 1922 இந்த ஆலயத்தினுடைய மணிக்கோபுரம் அமைக்கப்பட்டு அற்புதமான மணிகள் இங்கே கட்டப்பட்டிருக்கின்றது. 1967 ஜூன் 23ஆம் தேதி இந்த ஆலயம் புதியதாக கட்டப்பட்டுள்ளது. இப்போ இருக்கிற அந்த மாடல் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம பார்த்து பார்த்து வடிக்கப்பட்ட சிலையை போன்று அற்புதமான ஒரு ஆலயத்தை உருவாக்கியிருக்கின்றார்கள் இந்த மறைமாவட்டத்தைச் சேர்ந்த பங்கு இறைமக்கள். பாருங்க,
என்ன அழகாக இருக்கு பாருங்கள். நீங்கள் திண்டுக்கல் போனீங்கன்னா இந்த மேட்டுப்பட்டியில் இருக்கக்கூடிய தூய வியாகுல அன்னை திருத்தலத்திற்கு கண்டிப்பாக போய் இந்த ஆலயத்தினுடைய அழகையும் வியாகுல அன்னையின் அருளையும் பெறுங்கள் நண்பர்களே. இங்கே பாருங்க, ஆஹா என்ன வேலைப்பாடு பார்த்தீங்களா? ரொம்ப அருமையாக கட்டியிருக்கிறாங்கள. சுற்றி இருக்கக்கூடிய 96 கிராமங்களுக்கு ஒரு தாய் பங்காக இந்த மேட்டுப்பட்டியில் இருக்கக்கூடிய தூய வியாகுல அன்னை திருத்தலம் இருக்கின்றது. அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. தன்னை தஞ்சம் என தேடி வருகின்ற எல்லா பக்தர்களையும் தாய் உள்ளத்தோடு அரவணைத்து அவர்களுடைய குறைகளையெல்லாம் நிவர்த்தி செய்கின்ற அற்புதமான அன்னையாக தூய வியாகுல அன்னை இங்கே இருக்கின்றார்கள். நீங்களும் வாங்க, உங்களுடைய குறைகளை, கவலைகளை, கஷ்டங்களை, துன்பங்களை அன்னையிடம் முறையிடுங்கள் நண்பர்களே. பாருங்க என்ன அழகா இருக்கு பாருங்க. உள்ள பாருங்க, வச்சிருக்க சிறுபங்கள்லாம் பாருங்களேன். ஆஹா, நிறைய சிறுபங்கள் இருக்கு இந்த ஆலயத்துக்குள்ள. இந்த ஆலயத்தினுடைய சீலிங் பாருங்க, ஆண்டவருடைய புதுமைகள் எல்லாம் அங்கே ஓவியங்களாக இடம்பெற்றிருக்கின்றது. நீங்க பொறுமையா ஒவ்வொரு புதுமைகளையும் நீங்கள் பார்த்து செல்லுங்கள். என்ன பிரமாதமா இருக்கு பாருங்க. தோற்றத்தை பார்த்தீங்களா? ஆலயத்துடைய தோற்றம் எப்படி இருக்கு பாருங்களேன். நான் கூட இந்த ஊரில் சரி ஊருக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது சின்ன கோவிலாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போனேன். ஆனால் அது ஒரு திருத்தலம். உள்ளே போய் பார்த்தா ரோம் நகருக்கு இணையான ஒரு ஆலயம் இங்கே. ஆஹா, இங்கே பாருங்க என்ன அற்புதமாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, நமக்காக கண்ணீர் சிந்திய தாய் இவரே அப்படின்னு எழுதப்பட்டு இங்கே பாருங்க, ஆண்டவரை மடியில் வச்சுட்டு மாதா கவலையோடு இருக்கக்கூடிய அந்த அழகான ஒரு சுரூபம் இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது நண்பர்களே. பார்த்தவர்களையும் கண்டிப்பாக கண்கலங்க வைக்கும் இந்த சுரூபத்தின் காட்சியை நாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு சுரூபம். பாருங்க, ஆலயத்தினுடைய வளாகத்தில் பாருங்க, குழந்தை இயேசுக்கென்று ஒரு அருமையான ஒரு கெபி ஒன்று வச்சுருந்தாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு எலிவேஷன் பாருங்க. ஆலயத்தினுடைய வளாகம் பார்த்தீங்களா? நல்லா நிறைய மரங்கள் வைத்து அருமையாக பசுமையான ஒரு சூழலில் இந்த ஆலயம் இருக்கின்றது. ஆலயத்தினுடைய கொடிமரத்தை பாருங்க. இந்த ஆலய வளாகத்தை ஒட்டி அங்கே ஒரு சின்ன ஆடிட்டோரியம் மாதிரி இருந்தது பாருங்க. அநேகமாக வெளியே வைத்து இந்த பூசை இதெல்லாம் நடக்கணும்னா இங்கே வச்சு நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அங்கே ஒரு அழகான மாதாவுக்கென்று ஒரு கெபி வச்சுருந்தாங்க பாருங்கள். எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். நண்பர்களே, இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வரணுன்னா திண்டுக்கல் வந்து அங்கேருந்து மேட்டுப்பட்டி அப்படிங்கிற இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா தூய வியாகுல அன்னை திருத்தலத்திற்கு நீங்கள் வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.